இருமொழி கொள்கை கொண்ட தமிழ்நாட்டில் இக்கட்டான நிலை இல்லை. இந்தியாவிலேயே தலைசிறந்த பாரம்பரிய பெருமைகளை கொண்டது சென்னை உயர்நீதிமன்றம் என முதல்வர் பேச்சு. ஒரு நீதியரசர் தமிழிலே பேசுவார்னு நினைச்சோம், ஆங்கிலத்திலே பேசினார். ஒரு நீதியரசர் ஆங்கிலத்திலே பேசுவார்னு நினைத்தோம், ஆனால் தமிழிலே பேசினார். இதுதான் இருமொழி கொள்கை. இது தமிழ்நாடு. இக்கட்டான நிலை உங்களுக்கு கிடையாது, இது நல்ல நிலை தான். இது சட்டப்பேரவை கூடும் முன் சபாநாயகர் அப்பாவுவை சந்தித்து தனியாக ஆலோசனை நடத்திய செங்கோட்டையன் தொகுதி சார்ந்த கோரிக்கைகளை மட்டுமே முன்வைத்ததாக விளக்கம். என்னுடைய தொகுதியிலே சுற்றுச்சூழல் பாதிக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிற போது அதற்கான ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுப்பதற்காக சென்றேன். சுற்றுச்சூழல் அமைச்சரும் அங்கே வந்தார்கள். அந்த கடிதத்தை அவரிடத்திலே கொடுத்திருக்கிறேன். இதுதான் நடைபெற்ற ஒன்று. தம்மை சந்திக்காமல் தவிர்ப்பது ஏன் என்பது குறித்து செங்கோட்டையனிடமே கேட்குமாறு எடப்பாடி பழனிசாமி பேச்சு. அதிமுகவில் எம்எல்ஏக்கள் சுதந்திரமாக இருப்பதாகவும் விளக்கம். அவரை கேளுங்க. காரணம் அவரை கேட்டதானே தெரியும். என்ன கேட்ட எப்படி தெரியும்? அவரை போய் கேளுங்க சார். நீ அவரை கேளுங்க. ஏன் தவிச்சுன்னு அவரை கேளுங்க. இதெல்லாம் கேட்கிற கேள்வி இல்ல. தனிப்பட்ட முறையில் இருக்கிற பிரச்சனை இங்க பேசாதீங்க. சுதந்திரமாக அனைவரும் செயல்படலாம். எங்க வேணாலும் எப்படி வேணாலும் போகலாம். யாரும் கேட்கறதில்ல. எங்களுக்கு ஒரே எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதைத்தான் நான் ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டேன். மற்ற கட்சிகள் எங்களுக்கு எதிரியே கிடையாது. அதே போல எங்களுக்கு இருக்கிற உறுப்பினர்கள் சுதந்திரமா செயல்படுறாங்க. எந்த தடையும் கிடையாது. எந்த பாதை சரியாக இருக்கிறதோ அந்த பாதையில் சென்று கொண்டிருக்கிறேன். சில வேடிக்கை மனிதர்களைப் போல வீழ்ந்துவிட மாட்டேன் என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேச்சு. எந்த பாதை சரியாக இருக்கிறதோ அந்த பாதையை நான் சென்று கொண்டிருக்கிறேன். என் லட்சியம் உயரமானது, என் பாதை தெளிவானது, வெற்றி முடிவானது என்பதை நான் இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் சொன்னால் இங்கே சொல்லுகிற போது சொன்னார்கள், சில பேர் சொல்லுகிற போது எங்களை பொறுத்தவனை ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். மகாகவி பாரதி அவர்கள் கூறுகிற போது சொன்னதை போல சில வேடிக்கை மனிதர்களை போல நான் வீழ்ந்து விட மாட்டேன் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தில் நினைவூட்ட விரும்புகிறேன். செங்கோட்டையனின் செயல் அநாகரிகம் என அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் விமர்சனம். ஏதேனும் பிரச்சனை இருந்தால் பொதுச் செயலாளரை சந்திக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். செங்கோட்டையன் சட்டமன்ற கூட்ட நிகழ்வுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டத்திற்கு வரவில்லை. ஆகவே அவருக்கு என்ன பிரச்சனை என்று அவரிடம்தான் நீங்கள் கேட்க வேண்டும். சொந்த அண்ணன் தம்பி குழுக்குள் பிரச்சனை என்று சொன்னால் பேசி தீர்க்க வேண்டும். உங்களுக்கு என்ன பிரச்சனையோ பொதுச் செயலாளரை சந்திக்க வேண்டும். அதை விடுத்து பொது வெளியில் இப்படி நடந்து கொள்வது அநாகரிகமான செயல். அரவிந்த் கெஜ்ரிவால் போல விரைவில் ஸ்டாலின் சிறை செல்வார் என அதிமுக எம்பி தம்பிதுரை பேச்சு. ஸ்பெக்ட்ரம் ஊழலால் திமுக காங்கிரஸ் காணாமல் போனதாகவும் விமர்சனம். எப்படி கெஜ்ரிவால் அரசல் சிசோடியா ஜெயிலுக்கு போனாரு முதல்ல, அதுக்கடுத்து யாரு போனாரு? கெஜ்ரிவால் ஜெயிலுக்கு போனாரு முதலமைச்சர். அதுபோல செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போறது உறுதி. அதுபோல அதற்கு அடுத்தது ஸ்டாலின் ஜெயிலுக்கு போக போறாரு. 7783 அங்கன்வாடி பணியாளர் பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் நிரப்ப தமிழ்நாடு அரசு அனுமதி. தேர்வு செய்வதற்கான விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளும் வெளியீடு. பாலிடெக்னிக் கல்லூரியில் படித்து முடித்தும் அரியர்ஸ் வைத்துள்ள மாணவர்கள் மீண்டும் சிறப்பு தேர்வு எழுதலாம். வருகிற ஏப்ரல் மற்றும் அக்டோபர் ஆகிய மாதங்களில் தேர்வு எழுத வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கோவி செழியன் அறிவிப்பு. ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் இரட்டை நிலைப்பாடுடன் செயல்படுகிறார்.
ஹிந்தி விவகாரத்தில் தமிழ்நாட்டை விமர்சித்த நிலையில் திமுக எம்பி கனிமொழி விமர்சனம். ஹிந்தி மொழியை திணிக்காதீர்கள் என கூறுவது வேறு மொழியை வெறுப்பதாக அர்த்தமில்லை. ஹிந்தி மொழி தொடர்பான ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் கருத்துக்கு நடிகர் பிரகாஷ் ராஜ் விளக்கம். தேசிய கல்விக் கொள்கை ஹிந்தியை திணிக்கவில்லை என ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் விளக்கம். தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டதாக கூறுவது புரிதல் இன்மையை பிரதிபலிப்பதாகவும் பதில். போர் பாதிப்பிலிருந்து இலங்கை தமிழ் மீனவர்கள் மீளாத சூழலில் அவர்களது வாழ்வாதாரத்தை அளிப்பது சரியல்ல. கச்சத்தீவில் தமிழக மீனவர்கள் உடனான சந்திப்பில் இலங்கை அமைச்சர் பேச்சு. இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவது தொடர்பாக தமிழக அரசுடன் பேச்சுவார்த்தைக்கு தயார். இலங்கை கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் புதிய தலைமுறைக்கு பேட்டி. சென்னையில் சிஎஸ்கே அணியின் போட்டியை காண ரசிகர்கள் மெட்ரோ ரயில்களில் இலவசமாக பயணிக்கலாம். சென்னை சூப்பர் கிங்ஸ் நிர்வாகம் மற்றும் மெட்ரோ ரயில் நிறுவனம் இடையே ஒப்பந்தம். கன்னியாகுமரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை. சுமார் 1 மணி நேரம் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி. திருவள்ளூரில் உயிருடன் இருக்கும் பெண்ணுக்கு இறப்பு சான்றிதழ் வழங்கிய விவகாரம். கிராம நிர்வாக அலுவலரை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவு. விழுப்புரம் அருகே 6ஆம் வகுப்பு மாணவரை தாக்கிய விவகாரத்தில் உடற்கல்வி ஆசிரியர் சஸ்பெண்ட். தலைமை ஆசிரியரை பணியிடை மாற்றம் செய்தும் உத்தரவு. தவேக தலைவர் விஜய் களத்தில் இறங்கி அரசியல் செய்ய வேண்டும். மக்களுக்கான புதிய திட்டங்களை விஜய் உருவாக்க வேண்டும் என்றும் இயக்குனர் பேரரசு பேச்சு. இப்போதைக்கு விஜய் சாருக்கு அவருடைய ரசிகர்கள் தொண்டர்களாக மாறி இருக்காங்க. கண்டிப்பாக அவங்க பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருப்பாங்க, அவங்க அசுவாரம் இருப்பாங்க. ஆனால் மக்களோட நம்பிக்கை அவர் பெறணும். அதுக்கு இன்னும் நிறைய புதிய திட்டங்களை அவர் அறிவிக்கணும். கோவையிலிருந்து 50 முதியவர்களை சென்னைக்கு விமானத்தில் அழைத்து சென்ற தொழிலதிபர். சொந்த ஊரைச் சேர்ந்தவர்களை விமானத்தில் பயணிக்கச் செய்தும் நிகழ்ச்சி. மதுரை திருமங்கலம் அருகே ஆண்கள் மட்டுமே பங்கேற்ற திருவிழா. 125 ஆடுகளை பலியிட்டு சுட சுட தயாரான அசைவ விருந்து. குடியாத்தத்தில் கட்டுமான பணியின் போது மண் சரிவில் சிக்கிய தொழிலாளி உடனடியாக மீட்கப்பட்டதால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. கொடைக்கானல் அருகே உடல்நலம் பாதிக்கப்பட்ட மூதாட்டியை டோலி மூலம் மருத்துவமனைக்கு தூக்கி சென்ற உறவினர்கள். மலை கிராமத்தில் முறையான சாலை வசதி இல்லாததால் தொடரும் அவலம். கோவை அருகே லஞ்ச பணத்துடன் குளத்தில் குதித்த கிராம நிர்வாக அதிகாரி. வாரிசு சான்றிதழ் தர லஞ்சம் வாங்கிய புகாரில் கைது செய்து விசாரணை. அமேசான் காடுகளில் மரங்களை வெட்டி சாலைகள் அமைக்கப்பட்ட விவகாரம்.
காலநிலை மாநாட்டிற்காக பணிகள் தொடங்கப்படவில்லை என பிரேசில் அரசு விளக்கம். கியூபா நாட்டில் தேசிய மின் நிலையத்தில் ஏற்பட்ட பழுதால் மீண்டும் மின்வெட்டு. பல மணி நேரம் மின் விநியோகம் இல்லாததால் கரீபியன் தீவு மக்கள் கடும் அவதி. விஷ்ணு விஷால் ராம்குமார் இணையும் படத்திற்கு 2 வானம் என தலைப்பு. முண்டாசுப்பட்டி ராட்சசனை தொடர்ந்து கைகோர்த்த கூட்டணியால் எகிரும் எதிர்பார்ப்பு. நடிகர் கார்த்தி இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் சந்திப்பு. கைதி 2 படத்திற்காக இணைய இருக்கும் நிலையில் புகைப்படம் வைரல். வாக்காளர் அட்டை ஆதார் எண் இணைப்பு தொடர்பாக வரும் 18ஆம் தேதி ஆலோசனை நடத்தும் தேர்தல் ஆணையம். வாக்காளர் பட்டியல் முறைகேடு சர்ச்சைகள் தொடரும் நிலையில் நடவடிக்கை. அரசு ஒப்பந்தங்களில் இஸ்லாமியருக்கு 4 விழுக்காடு இடஒதுக்கீடு விவகாரத்தில் கர்நாடக அரசுக்கு பாஜக எதிர்ப்பு. அனைத்து சிறுபான்மையினர் பிரிவினருக்கும் இடஒதுக்கீடு பொருந்தும் என துணை முதல்வர் டி.கே. சிவக்குமார் விளக்கம்.